வணக்கம். இன்றைக்கி வந்து வாஷிங் மிஷின்ஸில் 3 விதமான வாஷிங் டெக்னாலஜி உள்ள 3 மிஷினை பார்க்க போகிறோம். அதில் 2 வந்து வேர்ல்பூல் வாஷிங் மிஷின், ஒரு வந்து IFB. ஸோ இந்த 2 பிராண்டோட ஃபீச்சர்ஸ், சிமிலராக ஃபீச்சர்ஸ் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷின் அப்படின்னாக்க பல்செட்டர் வாஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ பல்செட்டர் வாஷில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 விதமான பல்செட்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வேர்ல்பூல் 7.5 kg ஸ்டெயின்வாஷ் வாஷிங் மிஷினு. இந்த பல்செட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ வாஷ்னு பேர். ஸோ ஸ்பைரோ வாஷ்னால் உங்களுக்கு வந்து 1-to-1 வாஷ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பல்செட் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ளூம் வாஷ். ஸோ ப்ளூம் வாஷ்ன்றது சிமிலியர் வந்து பல்செட்டர் வாஷ் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் யூஸ் பண்ணுற பல்செட்டர் மூலியமாக எப்படி ப்ளூம் கிளாத்தை வந்து 360 டிகிரி இந்த பிக்சரில் காமிச்சிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வாஷ் பண்ணுன்றது தான் இந்த மிஷினோட வாஷிங் டெக்னாலஜி. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா IFBயில் இருக்கக்கூடிய பல்செட்டர். ஸோ இந்த பல்செட்டரோட பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரையாடிக் பல்செட்டர்னு பேர். ட்ரைனா 3 விதமான மெக்கானிக்கல் ஆக்ஷனை வந்து இந்த மிஷின் பண்ணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் வாஷ் பண்ணும்போது கிளாத்தை நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம். அதே மாதிரி துணியை வந்துட்டு நம்ம வந்து கும்முவோம், அடித்து துவைப்போம். இந்த 3 வேலையும் இந்த மிஷின் பண்ணும். அப்படி பண்ணும்போது பல்செட்டர் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரம்மும் லைட் அப்படியே ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது இந்த ஸ்க்ரப்போடு வந்து இந்த கஃபு கலர்லாம் தேய்ச்சி கொடுத்துரும். ஓகே, இதுதான் இந்த 3 மிஷினோட பல்செட்டர். இப்போ வந்து 7.5 kg வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, 8.5 kg மிஷினில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ 9 kg மிஷினில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெயின்வாஷ் 7.5 kg ஸ்டெயின்வாஷ் ப்ரோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இது 2-in-1 வாஷிங் மிஷின். நார்மலாக நம்ம ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த மிஷினில் நமக்கு வந்து கோல்டு வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான வாஷிங் மிஷினில் மட்டும்தான் டாப் லோடில் நமக்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஹாட் வாட்டர் அப்படின்னாக்கா ஹாட் வாட்டரில் வந்து உங்களுக்கு வார்ம் கொடுத்தா 30 டிகிரி செல்சியஸில் வாஷ் பண்ணும். ஹாட் கொடுத்தா 45 டிகிரி, அலர்ஜன் ஃப்ரீ கொடுத்தா நமக்கு வந்து 60 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து வாஷ் பண்ணும். ஓகே, இந்த இது இருக்கிறதுனால நீங்கள் கோல்டு வாட்டர் வேணால் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், ஹாட் வாட்டர் வேணால் ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷிங் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த வாஷிங் மிஷின் எடுத்தாலும் அந்த வாஷிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு 3 விதமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து துணியை பேஸ் பண்ணி வாஷிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். துணியை பேஸ் பண்ணி இப்போ டெலிகேட் இருக்குது. டெலிகேட்னா சிந்தட்டிக் மாதிரி கிளாத் வாஷ் பண்ணுறது, ஒயிட் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு, கம்பளியை வாஷ் பண்ணுறதுக்கு, பெட்ஷீட்டை வாஷ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் மிக்சராக வாஷ் பண்ணுறோன்னா டெய்லி. அப்புறம் அழுக்கை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தாக்கா அழுக்கு கம்மியாக இருந்தால் ஹெவி கொடுத்துக்கலாம், ஸோ அதிகமாக இருந்தால் ஹெவி. அதே மாதிரி அழுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வாஷ் கொடுத்து வாஷ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினோட ஸ்பெஷல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம வந்து இந்த வாஷிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம், பவர் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னாக்கா ரிமைனிங் டைம் காமிக்கும். ஊற வைக்கிதா, துவைக்கிதா, அலசுதா, புரியுதான்ற இண்டிகேஷன் காமிச்சு கொடுத்துரும். ஒருவேளை எனக்கு வந்து வாஷிங் டைம் குறைச்சிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸ்பிரஸ் வாஷ் கொடுத்தீங்கன்னாக்கா 30 to 40% வந்து வாஷிங் டைம் ரெடியூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி எனக்கு ட்ரை பண்ணுறதுல வந்து டிஃபால்ட்டாக எல்லா ட்ரம்மே உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும் 740 RPM இந்த மிஷின்ஸு. உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் கிளாத் ஜென்டிலாக ட்ரை பண்ணால் ஜென்டில் கொடுத்துக்கலாம், நார்மலாக ட்ரை பண்ணால் நார்மல் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து RPM வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்கடுத்து இந்த மிஷினோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து டிஃபால்ட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதில் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 சென்ஸ்னாக்க நம்ம போடுற துணியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, இல்லை எனக்கு வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் லெவலை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். சப்போஸ் சில ஏரியாவில் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் டிடர்ஜென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் வாஷிங் குவாலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம டிடர்ஜென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற டைமில் ஹார்ட் வாட்டராக இருந்ததுன்னா இந்த ஹார்ட் வாட்டர் வாஷ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக அலசுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து அலசும். அதுதான் இங்கே சிம்பிளில் கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ளஸ்ஸு. ஓகே, நார்மல் பழைய மிஷினில் வாட்டர் ப்ளஸ்ன்னு கொடுப்பாங்க, இதில் ஹார்ட் வாட்டர் வாஷ்னு கஸ்டமர் புரியணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்து அலசினா தான் எக்ஸ்ட்ரா போட்ட டிடர்ஜென்ட் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிஷின் வந்து ஸ்மார்ட் சென்சார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் சென்ஸ் மீன்ஸ் சென்சார்ஸ். எதுக்கெலாம் ஸ்மார்ட் சென்சார் கொடுத்துருக்காங்கனாக்கா இப்போ தண்ணி வந்து வரல அப்படின்னா நமக்கு வந்து அது எரர் கோடு காமிக்கும். அதேமாதிரி வோல்டேஜ் கம்மியாக வருது அதிகமாக வருதுன்னா அந்த எரர் கோடு காமிக்கும். இந்த சென்சார்ஸ் வந்து ஸோ கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற சென்ஸ் பண்ணி சொல்கிறது மூலிமா கஸ்டமரே சில விஷயத்தை சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா மேஜிக் லின் ஃபில்ட்ரு. நார்மலாக எல்லா மிஷின்லையுமே ஃபில்ட்ரு வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா
ஸோ இந்த பிளேஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு டைமும் அந்த லிண்ட் எடுத்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ப்ரைம் ஒர்க்கு அடியில் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபில்டர்ஸு. ஸோ கஸ்டமர் வந்து அதை க்ளீன் பண்ணுற அவசியம் கிடையாது. இல்லை நான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஹேர்லாம் இந்த ஹேர் போக மாட்டேங்குது, இல்லை வந்து நூல் முடியெல்லாம் ஒட்டிக்குதுனாக்க வேர்ல்பூல்லையே செப்பரேட்டாக ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து 360 டிகிரி ப்ளூ வாஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மிஷின். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு எத்தனை வாஷிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, 12 வாஷிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் இதில் வாஷிங் ப்ரோக்ராம் வந்து சேம் தான். ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்மார்ட் சென்சார்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் செக்கு இதெல்லாம் வந்து அதுலேயும் இருக்குது, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ரெஸ் வாஷு ட்ரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் 2 ட்ரையிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஜென்டில், நார்மல், எக்ஸ்ட்ரா, பவர் ட்ரை. அப்போது பவர் ட்ரை கொடுக்கும்போது உங்களோட டைம் வேரியேஷனும் இருக்கும், ஆர்பிஎம் ஸ்பீடுன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது மட்டும் தான் இங்கே சேஞ்ச் ஆகும். அது 7.5 kg கெப்பாசிட்டி, இது வந்து 8.5 kg கெப்பாசிட்டி. 2 மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா 0 ப்ரெஷர் ஃபில் டெக்னாலஜி இருக்குது. ஒரு வேளை வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப கம்மியான தூரத்தில் தான் இருக்குன்னா கூட இது ஒர்க் ஆகும். 2 மிஷின்லையுமே யூஸ் பண்ணுற ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஐஏபியில் பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐஏபியை பொறுத்தளவில் இங்கே வந்து உங்களுக்கு அதில் ஹார்ட் வாட்டர் வாஷ்னாக்கா அலசும்போது மட்டும் தண்ணி அதிகமாக எடுக்கும். இந்த மிஷினில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஆக்வா எனர்ஜின்ற ஒரு டிவைஸே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இப்போ ஆக்வா எனர்ஜி டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டர் வருதுனாக்கா ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சால்ட்டை வந்து ப்ரோக் பண்ணி வாஷ் பண்ணுறது மூலிமா ஹார்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணியே வாஷ் பண்ணும். அப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தேவைப்படாது, வாஷிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிஷின்லாம் 2-in-1 வாஷிங் மிஷின் அப்படின்னாக்க இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 3-in-1. ஏன் இது 3-in-1 சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த மிஷினை பொறுத்தளவில் ஸோ கஸ்டமர் வந்து கோல்டு வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து ஹாட் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம், ஸ்டீம்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம். 3 விதமான விஷயம் கொடுத்துருக்கோம். ஓகே, வாஷிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆன்டி-எலர்ஜென்ட் ஸ்டெயின் ஃபைட்டர்லாம் சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மிஷின் எடுத்தாலும் இந்த ஸ்டெயின் ஃபைட்டர் கொடுக்கும்போது சிந்தட்டிக் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அதுமாதிரி லோடு பார்த்தீங்கன்னா 1.5 kg மேலே போடக்கூடாது எனி வாஷிங் மிஷின்ஸ். ஸோ அதில் 1.5 kg போடலாம், இதில் வந்து 2 kg வரையும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னாக்க இந்த மிஷின்லாம் உங்களுக்கு வந்து ஏஐ கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு ஏஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஏஐக்கும் நார்மல் வாஷிங் மிஷின் என்ன வித்தியாசம்னாக்கா நீங்கள் கிளாத்தை லோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்து வாட்டர் லெவலில் வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிதுன்னா அது வந்து 6th சென்ஸு. ஏஐனா என்னன்னாக்கா நம்ம போடுற கிளாத்தோட வெயிட்டு, ஓகே, துணியோட தன்மை, அது காட்டனா சிந்தட்டிக்கா இல்லை வந்து எவ்வளோ துணி இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பல்சேட்டர் ஸ்பீடு, வாட்டர் லெவலில், வாஷிங் டியூரேஷன் இது 3யுமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணுற டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதில் புதுசு, வேர்ல்பூலில் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம டிடர்ஜென்ட் போடுறோம், அது வந்து பவுடர் டிடர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னாக்க ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்க ஒரு தடவை கரைச்சி யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க பவுடர் டிடர்ஜென்ட் போடுறதுக்கு, இது பார்த்தீங்கன்னா லிக்விட் டிடர்ஜென்ட் போடுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் டிடர்ஜென்ட் போடும்போதே சாஃப்ட்னரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லோடிங் மாதிரியே இங்கே டிடர்ஜென்ட்டு, இங்கே சாஃப்ட்னர். ஸோ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து பவர் அழுத்தி ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்க சோக்கிங் ஆப்ஷனில் ஐஏபியில் வந்து உங்களுக்கு வார்ம் சோக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வார்ம் சோக் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஊற வைக்கும்போது நீங்கள் வார்ம் சோக்கில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே. கோல்டு வாட்டர் வேணால் கோல்டு வாட்டர்லையும் வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து அதில் இல்லாத விஷயம் வந்து ஆக்வா சேவ் இதில் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்வா சேவ் கிடையாது. ஆக்வா சேவ்னால் கடைசியாக யூஸ் பண்ண தண்ணியை நம்ம வந்து அடுத்த வாஷ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வாஷிங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ரின்ஸ் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், 5 முறை வரை நீங்கள் ரின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிலே ஸ்டார்ட் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து டெம்பரேச்சரு ஹாட் வாட்டரில் வந்து 40, 60 தேவைப்பட்டால் ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த 8.5 kg கொடுத்த மாதிரியே வேர்ல்பூல் 8.5 kg ப்ளூ வாஷில் கொடுத்த மாதிரியே ஏர் ட்ரை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பவர் ட்ரைன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏர் ட்ரைன் இருக்கும். 2 hours வரையும் வாஷ் பண்ணிக்க முடியும். வாரண்டி டேர்ம்ஸ்னு போயிட்டோம் அப்படின்னாக்க 7.5 kg வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வாரண்டி, 10 years வந்து மோட்ரு வாரண்டி. ஸோ அதுவே வந்து ப்ளூ வாஷ் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 years வந்து காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, 10 years மோட்ரு வாரண்டி. அதுவே நீங்கள் ஐஏபி போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 4 years. ஸோ 4 years வந்து காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, 10 years மோட்ரு வாரண்டி, 10 years வந்து ஸ்பேர் சப்போர்ட் வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.